எனக்கு சம்பவித்தவைகள், எனக்கு சம்பவித்த, பவுலுக்கு சம்பவித்த காரியங்களை குறித்து ஐயோ இப்படி நடந்துட்டே அப்படின்னு ஜனங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க வாயை அடைக்கிறார் பவுல். இந்த அளவுக்கு ஒரு தெளிவா, போல்டா, நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு பவுலால எப்படி சொல்ல முடிந்தது, எப்படி பேச முடிந்ததுன்னு கேட்டா, பவுல் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் அப்படிப்பட்டது. 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லுகிறார், நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. நான் கஷ்டப்படுகிறேன், ஆனா நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெட்கப்பட மாட்டேன். சில கடினமான பாதையில கர்த்தர் நடத்த அனுமதிப்பார், ஆனா வெட்கத்துக்குட்பட தேவன் விட மாட்டார். காரணம் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. நம் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனா வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா இது என் அப்பா எனக்கு சிலுவையை இயேசு கிறிஸ்து எல்லா கண்ணுக்கு முன்னாடி சுமந்து கொண்டு போக காரணம் அது அப்பா அனுமதித்தது. அவர் சிலுவை சுமந்து கொண்டு போக வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்ம பாடணுமே, திருக்கரங்கள் தாருന്ന നല്ല ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല, മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ பிரகாசனங்கள். அல்லேலூயா. அப்பா சில நேரத்தில் சில பாதையில் நடத்துவார். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நமக்கு தெரியும், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அடிக்கிறாங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளையை அடிக்கிறாங்கன்னா அவங்க நன்மைக்காக மட்டும்தான். இதே நேரத்தில் ஒரு தகப்பன் பக்கத்து வீட்டு பிள்ளையை அடிக்கிறாங்கன்னா ஆமே பிரச்சனை வேற மாதிரி ஆகும். நீங்கள் சிட்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். நான் பண்ண தப்புக்கு எனக்கு சில தண்டனை, சில பெயினை கர்த்தர் அலோவ் பண்றாருன்னா அவர் என்னை பிள்ளையா நினைச்சு நடத்துறாருன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா என்னை அப்படி விட்டுட்டாருன்னு அர்த்தம். எனவேதான் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் அனுமதிக்கிறது தேவனுடைய தண்டனை அல்ல, தேவன் நியமித்த பாதை. அனனியா கிட்ட பேசும்போதே கர்த்தர் என்ன சொல்லுவார், என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட போகிறான். அப்போஸ்தலர் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இப்போ கர்த்தர் அவனுக்கு என்ன காட்டுறார்? இப்போ கர்த்தர் அவனுக்கு என்ன காண்பிக்கிறார்? 12 அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும். இப்போ பாடுகளை காட்டல. இப்போ பாடுகளை காட்டியிருந்தா பவுல் சொல்லியிருப்பார், என் கண்ணு மூடியே இருக்கட்டும் ஆண்டவரே, நான் ஏன் அதை பார்க்க போறேன், இந்த செதில் என் கண்ணை விட்டு விழாதிருப்பதாக ஜெபம் பண்ணியிருப்பார். இப்போ பாடுகளை காட்டல. இப்போ பயங்கரமான தரிசனம், பார்வை அடையும்படியான தரிசனத்தை காட்டுறார். ஆனால் அனனியாட்ட சொல்றாரு, நிறைய நான் காட்ட போறேன் அவனுக்கு. ஆமே. சிலர் பார்க்குறீங்க, நிறைய காட்டிட்டீங்க ஆண்டவரே. ஆமே. ஆனா பவுலுடைய விசுவாசம், நான் விசுவாசித்திருக்கிறவர். 2 தீமோத்தேயு 1:12 நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆகிலும் வெட்கப்படேன். ஏனென்றால், எல்லாரும் சொல்லுங்க, ஏனென்றால், அது சொல்ல மாட்டோம்ல, அதுதான் சொல்லணும். ஆமே. ஹல்லேலூயா. ஏன் வெட்கப்பட மாட்டேங்கிறான்? ஏனென்றால் என்ன இதன் அர்த்தம்? பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைக்கு பதில் உண்டு, அவன்கிட்ட ஆன்சர் இருக்கும். பதில் இல்லாதவன் தான் வெட்கப்படுவான். உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னா பதில் இல்லை, வெட்கப்படுறோம். பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? பதில் இல்லைன்னா தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு பதில் இருக்கும். கர்த்தர் ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை இல்லைன்னா நமக்கு முன்னாக வைக்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் சைடில் நின்னது யாருன்னு பார்த்தா இயேசுவின் தாயாகிய மரியாள், வேற ஒரு சில ஸ்திரீகள், கூட யார் நிற்கிறா அப்படின்னா யோவான். இவங்க யாரும் வாயை திறக்கல.
ஏன் வாய் திறக்கல? வாய் திறந்திருந்தா 3 சிலுவை 4 சிலுவையா இருக்கும். வாயை திறக்க கொஞ்சம் ஸ்ரீகள்லாம் கொஞ்சம் தூரத்துல தான் நிக்கிறான். ஆனா சுத்தி இயேசுவை சுத்தி வாய் திறந்தது அவ்வளவு நேரம் இயேசுக்கு அகைன்ஸ்டா நமக்கு. ஆனால் அவருக்கு அவ்வளவு தெளிவா சிலுவையில் அவர் பதறி ஒரு வேர்டு கூட விடல. பொதுவாகவே எல்லாத்திலையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்ம மிகவும் நெருக்கப்படும் போது நம்மை அறியாம வார்த்தைகளை விட்டுரும். மோசே பதறி பேசினான் இருக்கு பைபிள்ல. அந்த பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டார். நம்ம அநேகர் அப்படிதான், என்ன பேசுவோம்னு தெரியாம பேசிடுவோம், அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இயேசு அப்படி பதறவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர். சீஷர்கள் என்ன சொல்வாங்க? நீங்க எல்லாரும் என்ன விட்டு போவீங்க, ஆனா நான் தனித்திரேன், பிதா என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில தம்முடைய ஆவியை அவர் கையில கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை முழுமையா நம்புறதின் அடையாளம் என்ன தெரியுமா? என்னை அவருக்கு கொடுப்பது. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன் என்றல்ல, இந்த விஷயத்துல வந்து பயங்கர கான்பிடன்ட். எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன் தெரியுமா? எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யார் என்றால் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசியுங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக. என் ஆண்டவர் யார் தெரியுமா? உயிர் தெழுந்தவர் மட்டுமல்ல, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். உயிர் தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த பாடுங்க. மரணமும் கூரங்கே, மரணமும் கூரங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. ஆமென். ஹல்லேலூயா. மார்த்தாள் என்ன சொல்கிறார்? நீர் இருந்திருந்தால். ஹல்லேலூயா. எங்க போயிட்டார்? 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார், அவ்வளவுதான். 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் சொல்ற, நீங்க மட்டும் இருந்திருந்தா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் விசுவாசம். ஆனா பவுல் பாருங்க, அவர் ஆண்டவர் வந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், பவுல் அங்கெங்கேயே இருக்கிறார். அவர் சொல்றார், நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். என்ன நிச்சயம்னா சொல்றார், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். இங்க ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்ல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த தெளிவு இருக்கும். பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும் போது 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 17வது வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்து மட்டும் எழும்பல்ல, அவர் வந்தார், நல்ல அற்புதம் செஞ்சார், மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரித்தார். மரித்ததோடு அவருக்கு சாப்டர் முடிஞ்சிருந்தா நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். எனக்கு மறுவாழ்வு, என்னை நான் புது சிருஷ்டியாவேன், எனக்கு பாவமர கழுவப்பட்டு நான் சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்படுவேன் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்தது. கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது. பவுலே, நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்க அப்படி கேட்டா பவுல் மேலிருந்து சொல்லிட்டு வர்றார் 3வது வசனத்திலிருந்து, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும், கேபா யாரு? பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். ஏன் கேபாவுக்கு தனியா தரிசனமானார்? ஏன்னா கேபா அப்படி ஒரு கேபா பண்ணிட்டு வந்து நிற்பார். 3 தடவை மறுதளிச்சுட்டு. இப்போ கூட்டத்தில் பேதுருவை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஆண்டவர். அவங்க தனியாக சந்தித்து பேசுகிற மேட்டர் இருக்கா?
இருக்காது. நீங்க வேற யார்கிட்ட தனியா பேசுங்க, என்னைக்காவது வெளியே வரும். ஆண்டவர்கிட்ட தனியா சந்தித்து பேசுற ஒரு மேட்டர் லீக் ஆகாது. நம்பலாம். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தான். ஏன்னா கூட்டத்தில் அவன் பார்க்கறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே அவன் வெளியே போய் அதுக்கப்புறம் இயேசுவை பார்க்க முடியல, மனம் கசந்து அழுறான். அதனால அவனை தனியா மீட் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். என்ன ஆண்டவருங்க அவரு, தனியா மீட் பண்ணி போட்டுறா விடு, வா, நீ மறுதளிச்சது எனக்கும் உனக்கும் தெரிஞ்சா போதும். நீ மறுதளிச்சது மட்டும் இல்லை, நீ பேசினிய 4 வார்த்தை. கூட்டத்தில் இதெல்லாம் கேட்க மாட்டேன். கூட்டத்தில் என்ன கேட்பேன் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் தான் கேட்பேன். ஆமென். ஆண்டவரே எப்படி ஆண்டவர், நீ பா, தனியா மீட் பண்றார். ஆண்டவரை போல உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும். நாம இருந்திருந்தா 3வது நாள் உயிர் தெழுந்து முதல்ல போய் பேதுருவ செவியை பிடிச்சு இழுத்துட்டு வரும். ஏன்னா அவன் கொஞ்சம் முன்னாடி தான் இன்னொருத்தனுக்கு காதை வெட்டினான், இங்கே வா. கூட்டத்தில் 12 சீஷர்களையும் கூப்பிட்டு நீங்களே சொல்லுங்க இவன் என்ன பண்ணலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கேபாவுக்கும் 12 தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். 7வது வசனம், பின்பு யாக்கோவுக்கும் அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். 8வது வசனம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும். the premature baby இருக்குல்ல, அவர் என்ன சொல்ல வாரார் தெரியுமா? அவருடைய பிறப்பு சொல்லிட்டு இங்க சொல்றாரு, நான் சரியான கிறிஸ்தவன்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் அப்படி இல்லை. அவங்க இயேசுவின் ஆரம்பத்திலேருந்தே கூட இருந்தவங்க. நான் போற வழியில பிடிக்கப்பட்டு ஆண்டவருக்கு இவ்வளவு பேரை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு அப்படி போக மனசு இல்லாம எல்லாருக்கும் பின்பு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் நமக்கு தோணும். அவர் எல்லாரையும் பார்க்கிறார், என்னை மட்டும் கண்டுக்காம இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு. இன்னொன்னு சொல்லவா, ஆண்டவர் ஒருத்தனை கடைசியா பார்க்கிறார்ல, அவனை தான் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ல கொண்டு வருவார். சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகள்ல கடைசியா பார்த்தது யார? தாவீத. வெயிட் பண்ணு, எல்லாரையும் ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே. சவுல் மேட்ரை சொன்னார்ல, சவுல் நாளைக்கு வரும் ஒருத்தன் கழுதையை தேடிட்டு, உடனே நீ ஒரு கழுதையை காட்டி கொடுத்துறாத, மேட்ரு தான், அவனை தான் நான் தெரிந்தெடுத்தேன். ஃபர்ஸ்டே வரும்போது இங்கே பாரு, ஈசாய் எனக்கு தெரியும், அவனுக்கு தாவீதை ஒதுக்கி வைக்கிறாங்க, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போன உடனே கேளு, இந்த காட்டில் ஆடு மேய்த்து கொண்டு ஒருத்தர் அவனை கூட்டிட்டு வான். ஏன்னா சவுல் திரும்ப ராஜாவாக சாமுவேல் ஜனங்களை கூட்டும் போது சவுல் எங்க இருந்தாராம்? ஒளித்து கொண்டிருந்தான். கர்த்தர் ஒளித்த இடத்த கூட சொல்லி கொடுப்பார். பாருங்க, சாமுவேல்ட்டே ஒழிக்க முடியல, கர்த்தர்கிட்ட எப்படி ஒழிக்க போறோன்னு தெரியல. அதனாலதான் சிலர் பாருங்க, சர்ச்சுக்குள்ள வச்சு பேசினா கேட்டுறோன்னு சர்ச்சுக்கு வெளியே போய் பேசிட்டு வந்துடுறாங்க. இனி எப்படி ஆண்டவர் கேட்கும்? சவுண்ட் ப்ரூஃப் இல்ல. ஆண்டவர் எல்லாரையும் 7 பேரையும் பாரு, இவன் அல்ல அப்படி சொல்லிட்டு அடுத்த ஆள் ஆண்டவர் சொல்லு, எல்லாரையும் பாரு, நீ கடைசியா ஒருத்தனை பார்க்கணும். அந்த கடைசியா ஒருத்தனை பார்க்கறதுக்காக சாமுவேலே நீ வெயிட் பண்ணணும். அப்போ அகால பிறவி போன்ற எனக்கும் என்று பவுல் சொல்லும் போது அந்த பவுலுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணார். மற்ற 500 பேருக்கும் 40 நாட்கள்ல தம்மை வெளிப்படுத்தினார். 40 டேஸ்ல வெளிப்படுத்தினார். ஆனா இந்த பவுலுக்கு மட்டும் வெயிட் பண்ணி, அதனாலதான் பவுல் சொன்னார், அவருடைய பொறுமையை காட்டுறதுக்கு நான் இரக்கம் பெற்றேன். அவர் சொல்றார், எனக்கு தெரியும் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். பத்ம தீவுல யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். அதனால சொல்றார், எனக்கு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறதுனால என்ன சுத்தி நடக்குதோ அது எல்லாமே சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாகும். ஆண்டவரை நம்பணும். ஹல்லேலூயா.
பவுல் பயணித்த பாதையை குறித்து பவுலே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். 20:19. வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். ஆனால் நான் ஆண்டவரை நேசித்தேன், சேவித்தேன். நான் அவருடையவனாகவே இருந்தேன். பவுல் பயணித்த பாதை என்பது ஆமென் சொல்றாரு. நான் ரொம்ப எவ்வளவு நேரம் தாழ்த்த முடியுமோ தாழ்த்த, மிகுந்த கண்ணீர். அவர் தான் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் பர்சனலா அழுறது வேற, ஆனா சபையை திடப்படுத்தும் போது ஆமென் மிகுந்த கண்ணீர். யூதருடைய தீமையான யோசனை இது ஒரு நாள் 2 நாள் இல்ல. பவுல் ஆரம்பத்திலிருந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரை அவனுக்கு எதிரான திட்டங்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கும். சொல்றார், இந்த சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், 22வது வசனம், இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். நான் எருசலேமுக்கு போறேன். அங்க எனக்கு என்ன நடக்க போகுதோ நான் அறியேன், தெரியாது. ஏன்னா இதுவரை நடந்ததே போதும் ஆயிட்டு. ஆனாலும் ஆவியில சில நேரத்தில் இந்த ஆவியில் ஒரு கட்டு வரும் பாருங்க. அது முறியாம காக்கிறது தான் விசுவாசம். அது முறியும். அதனாலதான் உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல. ஆண்டவர், இதுவரை நடந்ததை பார்த்தா நான் மிகுந்த கண்ணீரோடு நான் இதுவரை உண்மை சேவித்து கொண்டு வந்தேன். இப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவன். நான் இங்கிருந்து எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். நமக்கு இன்னொருத்தங்களுக்கு கட்டுனாலே நம்ம கட்டில படுத்துறோம். இவர் இதுவரை நான் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருந்துட்டு இப்ப நான் எருசலேமுக்கு போய் கஷ்டப்பட போறேன்னு இல்லை. இதுவரை நான் கர்த்தரை சேவித்தது மிகுந்த கண்ணீரோடு உபத்திரவத்தோடு. இப்ப நான் காவியில கட்டப்பட்டவனா தான் நான் எருசலேமுக்கு போறேன். அங்க எனக்கு என்ன நேரிடும் தெரியாது. சில சொல்றாங்க கட்டுகள் உபத்திரவங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லட்டும், ஆவியானவர் வெளிப்படுத்துறாங்க இந்த பாதை இருக்கு. ஆனா நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையை பிரீச் பண்றது பவுல் பெற்ற ஊழியம். இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். இது யாருடைய விருப்பம்? பவுலின் விருப்பம். ஆனா பவுலின் பாதை எப்படிப்பட்ட பாதை? கட்டுகள் உபத்திரவங்கள். அப்ப கட்டுகள் உபத்திரவங்களில் இந்த விருப்பம் நிறைவேறுமா? பவுல் தன்னுடைய கடைசி நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களிலே, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. 17வது வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் பவுலின் விருப்பம் என்ன வாஸ்தவம்? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு தந்ததை, ஆண்டவர் என்ன எதுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடிக்க விரும்புகிறேன். ஆனா நான் பயணிக்கிற பாதையோ கட்டுகளும் உபத்திரவங்களும். நான் அதை விரும்புகிறேன். கட்டுகள் உபத்திரவங்கள் இல்லை, கர்த்தர் எனக்கு தந்ததை நான் நிறைவேற்றி முடித்து நமக்கு தேவன் ஒப்புவித்ததை நம்ம நிறைவேற்றிட்டோம் வைங்களேன், அப்போதான் சந்தோஷமா ஓட்டத்தை முடிக்க முடியும். ஆமென். அதாவது நம்முடைய ஓட்டம் முடியலன்னு வைங்களேன், நாளைக்கு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போனோம் ஸ்கூலுக்கு, பிள்ளைங்க நைட்டு செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு நாளைக்கு சப்மிட் பண்ணணும், கொடுக்கணும்.
முந்தின நாள் நம்ம முடிச்சிட்டோம்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம்னா அப்படி ஒரு பெருமைச்சு விட்டு தூங்கும். முடிக்கலன்னா தூக்கம் வராது. நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு நைட்டு கையில் காசு இருக்குன்னா நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு கிளம்பணும், இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம்னா தூங்குவோம். பேக் பண்ணி வைக்கலன்னா யாரையும் தூங்க விட மாட்டோம். நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீங்க தூங்கிட்டா இருக்கிறீங்க, யாரையும் தூங்க விட மாட்டோம். இல்ல, இதுதான் வாழ்க்கை. சந்தோஷத்தோட ஓட்டத்தை முடிக்கணும்னா கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் நிறைவேற்றணும். நான் அதை நிறைவேற்ற விரும்புறேங்கிறார். நான் என் வாழ்க்கையில மிகுந்த கண்ணீர் ஒரு புறம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நான் விரும்புறேன். அப்ப அந்த விருப்பத்தை எப்படி யார் நிறைவேற்றினார் அப்படின்னா கர்த்தர் நிறைவேற்றினார். அதுதான் கடைசி அவருடைய சாட்சி. என்ன தெரியுமா? நான் என்னெல்லாமோ விரும்பினேன், அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கல, இருந்தாலும் என் பிராணனை நான் அருமையாக என்னன்னு சொல்லிட்டு அப்படி போகல. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன அதன் அர்த்தம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் தீர்மானித்திருப்பது உண்மையானால் நீங்கள் சந்திக்கிறது 7 மடங்கு அக்கினி சூளையானாலும் சிங்க கெபியானாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களால் நிறைவேற வேண்டியதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் உங்க நாமம் உயர்த்தும் போது எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே சத்தமா இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். Hallelujah. Praise the Lord.